வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தி? தயாரான லிஸ்ட். தலைமறைவான உதயநிதி ஸ்டாலின், தலைவராகும் அக்கா கனிமொழி. இந்த 3 செய்திகளை தான் விரிவா பார்க்க போறோம். முதல்ல தயாரான லிஸ்ட பார்த்துட்டு வந்துடுறீங்களா? நான் வருத்தப்பட்டது உண்டு. இந்த சட்டமன்றம் 3 நாள் முன்னாடி ஒரு லாஸ்ட் செஷன் நடந்துச்சு, ஒரு 3 to 4 days. ஒரு மனசாட்சியே இல்லாதவங்க மாதிரி ஒருத்தர் பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அதை நான் பார்த்தேன். எதுவுமே நடக்காத மாதிரி, பார்ட்டி ஃபண்டுன்னு என்னன்னு தெரியாத மாதிரி, அப்படி என்னது பார்ட்டி ஃபண்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போனாங்க. அதுல ஒருத்தர் இருக்கார், இந்த தொகுதியில ஜெயிச்சவர், அப்படி என்னது கேட்டு வந்தார். அவருக்கு இந்த மேடை வாயிலாக நான் சொல்லிடுறேன், ஆக்சுவலா அது ஃபெலிசிடேஷன் செரமனி, இருந்தாலும் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க அட்ரஸ் பண்றேன் ஹார்பர்ல. வரப்போற சட்டமன்றத்துல செஷன்ல நீங்க கண்டிப்பா பாப்பீங்க, ஒரு தனியா ஒரு அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஆடிட்டிங். அந்த ஆடிட்டிங் ஃபைல தாக்கல் பண்றோம். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அந்த ஊழல் பட்டியல் என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியும். என்ன நடிப்பு, எங்க தலைவரே அந்த நடிப்பை விட்டுட்டு வந்துட்டாங்க. நீங்க என்ன நடிக்கிறீங்க? மரியாதை இல்லாம முதல்ல பேச கத்துக்காதீங்க. முதல்ல மரியாதை என்ன தெரியல, உங்க வளர்ப்பு அப்படி இருக்கு. சட்டமன்றத்துல திமுகவை பார்த்து நம்ம முதலமைச்சர் சொன்னாராம், பார்ட்டி ஃபண்டு அப்படின்னாராம். உடனடியா திமுக பொறுத்த வரைக்கும் யாரு பார்ட்டி ஃபண்டு வாங்குறது அப்படின்னு கேட்டுட்டு, எந்த கட்சின்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு, இருங்க சொல்றேன் அப்படின்னு விஜய் அவர்கள் ஆதாரத்துடன் பேச ஆரம்பிக்கின்ற பொழுது சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்களாம். அது மட்டும் இல்ல, வெளியே வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்களாம், தரைக்குறைவா பேசுறாங்களாம், கண்ணியமற்ற முறையில பேசுறாங்களாம். அதனால நம்ம நிதியமைச்சரை பொறுத்த வரைக்கும் பார்ட்டி ஃபண்டு யாரு வாங்கினாங்க, எந்த கட்சி வாங்கிச்சு, எவ்வளவு வாங்கியிருக்காங்க, எந்தெந்த துறையில எவ்வளவு வாங்கியிருக்காங்க, யாருக்கெல்லாம் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமான லிஸ்ட தயார் பண்ணிட்டாங்களாம். நான் சட்டமன்றத்துல பட்ஜெட் படிக்கின்றனோ இல்லையோ, ஆனா நிச்சயமாக இந்த பார்ட்டி ஃபண்டை பத்தி நான் படிப்பேன். அவங்க எல்லாம் உத்தமனர்கள் சொல்லிவிட்டு வெளியே போய் நம்மள அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. தனி மனித தாக்குதல் எதற்காக? எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் கண்ணியமா எங்களை வளர்த்திருக்கின்றார். எங்களை மாதிரியா மரியாதை கொடுத்து பேசுறதுக்கு யாராவது இருக்க முடியுமா? டீசென்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டாரு எங்க தலைவர். இல்லனா திமுக விட நாங்க இறங்கி அடிப்போம். ஆனா சட்டமன்றத்துல எந்த பார்ட்டியா நாங்க பேர் சொல்லலையா, ஆதாரம் இல்லாம பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால சட்டமன்றத்தை விட்டு வெளியே போயிடுவாங்களாம் அப்படின்னு நம்முடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் கொதித்து எழுந்திருக்கின்றார். இப்போ சமூக வலைதளத்துல என்ன செய்தி போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, இந்த லிஸ்ட பொறுத்த வரைக்கும் வெறுமனே பொதுமக்கள் மத்தியில வைப்பதுக்கு மட்டும் கிடையாது. இது அப்படியே காவல்துறை கிட்ட கொடுக்க போறாங்க. யாரெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்களோ, யாரெல்லாம் பார்ட்டி ஃபண்டுக்கு டெண்டர் விட்ட பணம், வேலைக்கு ஆளு போட்ட பணம், ரெண்டாவது டாஸ்மார்க்ல வந்த பணம், மண்ணு மணல் கல்லு இவற்றையெல்லாம் திருடி வித்தது, அளவுக்கு அதிகமாக எடுத்தது, அதன் மூலமா வாங்கின பணம், எல்லா வகையறாக்களையும் தொகுத்து காவல்துறை கிட்ட கொடுக்க போறாங்களாம். இப்படி கொடுப்பதனால திமுக தலைமையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு சிக்கலாகுதோ இல்லையோ, ஆனால் இந்த கட்சியினுடைய முதுகெலும்பா இருந்து பணம் கொடுத்து உதவுகின்ற அந்த ஏடிஎம்கள் ஒவ்வொருத்தரா கம்பி என்ன போவாங்களாம். தேர்தல் களமானது இப்ப காஸ்ட்லியா மாறி போச்சு. கட்சி பொதுக்கூட்டங்களுக்கு பணம் கொடுக்கலாம் எவனும் வரது கிடையாது. சோசியல் மீடியா காலம் அதிகரிச்சிச்சு. அதனால பொதுக்கூட்டங்களுக்கு ஆள் வராத இந்த தருணத்துல திமுகவுக்கு பின்னாடி இருந்து ஏடிஎம்களாக செயல்பட்ட இந்த ஊழல்வாதிகளை உள்ள தூக்கி வச்சோம்னா இந்த கட்சியை முடைக்கலாம் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக தான் பொத்தாம்பதுவாக வைக்கின்ற குற்றச்சாட்டை எல்லாம் தீவிரமா எடுத்துக்கிட்டு நம்முடைய நிதியமைச்சரும் முதலமைச்சரும் புள்ளி விவரங்களை தயாரித்திருக்கின்றார்கள். அதனால திமுகவிலிருந்து பெரும் பெரும் புள்ளிகள் சிறை செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால்தான் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வெறும் அறிக்கை அரசியல் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். பொது தளத்துல வர்றதே கிடையாது. சில பேர்லாம் சொல்றாங்க, ஏன்பா ஆடி மாசம்பா கல்யாண காட்சி எதுவும் கிடையாதுப்பா, அப்படி எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி இருந்தா அந்த தருணத்துல செய்தியாளர் சந்திப்பாங்க, இந்த அரசாங்கத்துடைய தவறுகளை நேரடியாக சுட்டி காட்டுவாங்க. ஆனா அதற்கான வாய்ப்பே இல்லையே. ஆடி மாசமாச்சே, கல்யாண நிகழ்ச்சிகள் எங்க இருக்குதுங்க? திமுக காரங்க அழறதுக்கு. அதனால்தான் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் வீட்டிலே இருக்காருங்க. வீட்டிலே இருப்பதனாலே அவர் தலைமறைவாகி விட்டார் என்று இந்த தவேகாரங்க அடிச்சு விடுறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லைங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம திமுக தொண்டர்களும் கீழ்மட்டத்தில் திமுகவை தாங்கி பிடிக்கக்கூடிய நிர்வாகிகளும் சோர்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் ஆனது. தலைமைக்கு போன பிறகு இன்னைக்கு பாளையங்கோட்டைக்கு போயிருக்கிறாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின். ஏற்கனவே விஜய் அவர்களை கொலை மிரட்டில் விட்ட மார்கண்டேயன் அவர்கள் கைது பண்ணி சிறையில் வச்சிருக்காங்க. கனிமொழி எல்லாம் பார்த்தாச்சு, கே நேர்லாம் பார்த்தாச்சு.
ஆனா கட்சி தலைமையில் இருந்து யாரு வந்து பார்க்கலையே என்ற ஆதங்கம் இருந்தது. இன்னைக்கு பாளையங்கோட்டையில போய் மார்க்கண்டேயனை சந்தித்திருக்கின்றார். பிறகு செய்தியாளரை சந்தித்தார். ஏங்க அரசியல் ரீதியா விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து கைதுதான் தீர்வு என்றால் இந்த அரசாங்கத்தை நாங்க மக்கள் மன்றத்தில் சந்திப்போம். நாங்க நீதிமன்றத்திலும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி இந்த தவேக அரசாங்கத்துக்கு பதிலடி கொடுப்போம். இந்த வழக்கை சட்டப்பூர்வமா எதிர்கொள்வோம். எங்களை இப்படி எல்லாம் மிரட்டி ஒடுக்க முடியாது அப்படின்னு பேட்டி அளித்து விட்டு அவரு பாட்டுன்னு ஏறி போயிட்டார். என்னப்பா உதயநிதி ஸ்டாலின், விஜய்க்கு அடுத்தது நீ தான் ஆட்சி ஆள போறன்னு எல்லாம் நாங்க சொல்லிட்டு இருக்கும்போது வெளியவே வரமாட்டியா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு திமுகவினர் வந்து கதறுவதை கேட்டுத்தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறார். இல்லைன்னு வச்சுங்களேன், உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்திருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? கட்சியை வழி நடத்துறதா இருந்தாலும் சரி, பார்ட்டிக்கான ஃபண்டை வாங்குறதா இருந்தாலும் சரி, கடந்த 5 ஆண்டுல முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலின் தான் அந்த பணத்தை வாங்கி எங்க போட்டாரு. ஒன்னு துபாய் மற்றும் லண்டன் போன்ற இடங்கள்ல முதலீடு, இரண்டாவது ரெட் ஜாயின் மூவிஸ் அதுல தான் முதலீடு பண்ணியிருக்கின்றாராம். குறிப்பா டாஸ்மார்க்ல வந்த பணம் முழுவதுமே வந்து நேரடியா தலைமை குடும்பத்துக்கு தான் போச்சோம். அதனால எப்படியா இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் மீது 7 வழக்காவது பாயலாம். இந்த 7 வழக்குல ஒரு வழக்கு உதயநிதி ஸ்டாலின் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால ஆளுங்கட்சியை எந்த விதத்திலும் கோபப்படுத்த கூடாது என்பதற்காக தான் அவரு தலைமறைவா இருந்தாராம். ஆனா இவர் தலைமறைவா இருப்பது நம்ம கனிமொழி அவர்கள் ஸ்கோர் பண்றதுக்கான வழியா போச்சாம. ஏன்னா எத்தனையோ கஸ்டடி மரணங்கள் நடந்தது. சென்னையில நடந்தாலும் சரி, தூத்துக்குடி நடந்தாலும் சரி, நாகர்கோயில் நடந்தாலும் சரி, நம்ம கனிமொழி அவர்கள் மட்டும்தான் நேரடியா போய் நலம் விசாரிக்கின்றார்கள். நேத்து நில பிரச்சனை, கீழ்மட்டத்துல கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடித்துக் கொள்வது இயல்பானது. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன கை கலப்புக்கு கூட நேரடியா வீட்டுக்கு போய் சந்தித்து நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு கனிமொழி அவர்கள் வந்து கட்சியை பலப்படுத்தும் விதமாக, தன்னை கட்சிக்குள்ள நிலைநிறுத்திக் கொள்ளும் விதமாக ஒவ்வொரு தொண்டர் வீட்டுக்கும் போறாராம். சோ இது திமுக தலைமைக்கு கலக்கத்தை ஏற்படுத்துது. பையனை முன்னிறுத்தலாம் பார்த்தா தங்கை வளர்ந்து வந்துடுவாங்க போல இருக்குது தலைவர் பதவிக்கு அப்படின்ற ஒரு அச்சம் திமுகக்குள்ள இருக்குது. அதனால கனிமொழியை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்றேன், வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சட்டமன்றத்தில் கவனம் செலுத்தினீங்கன்னா நம்மளுக்கு டெல்லி உறவு ஆட்சியில் இல்லாத போது ரொம்ப முக்கியம். அதனால டெல்லியில இருந்து நீங்க இப்ப காய் நகர்த்தினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் கேட்டுக்கிட்டாராம். சரி, எனக்கு தமிழ்நாடு அரசியல் தேவையில்லை என்றால் எனக்கு கட்சிக்குள்ள பொறுப்பு கொடுங்க, ஒன்னு பொதுச் செயலாளர் பதவி கொடுங்க, அப்படி இல்லையா தென்மண்டல பொறுப்பாளர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களாம். ஏற்கனவே மூக்க அழகிரி அவர்கள் தென்மண்டல அமைப்பு செயலாளராக வேலை பார்த்தார். அந்த பதவி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் ஒத்த காலில் நிற்கிறாங்களாம். நம்ம ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இருமா, நம்ம கட்சிக்குள்ள கொஞ்சம் சலசலப்பு இருக்குது, நாம தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகிட்ட கருத்து கேட்டிருக்கோம். அந்த கருத்தின் அடிப்படையில் கீழ்மட்ட நிர்வாகிகள்லாம் போட்டுக்கிட்டே வரும். அந்த மாதிரி நிர்வாகியை போட்டுக்கிட்டே வந்து கடைசியில மாநில நிர்வாகிகளை நிரப்புவோம். அப்படி மாநில நிர்வாகியை நிரப்புகின்ற பொழுது நீங்க கேட்ட பதவியை போட்டு கொடுப்போம். நாங்களே வந்து யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். பொதுச்செயலாளர் பதவியெல்லாம் கேட்காதீங்க, தென்மண்டல பொறுப்பாளராக கண்டிப்பா போடுறோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கின்றாராம். ஆனா உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும், ஏங்க நீங்க இருக்கிற வரைக்கும் அதிகார மையம் 1, ஆனா நான் கட்சி தலைமை பொறுப்பேற்கின்ற பொழுது அதிகார மையங்கள் 2. கனிமொழி இல்லாம தானா எந்த ஒரு முடிவை நான் எடுக்கவே கூடாதா? ஏற்கனவே தலைமை 2 இருக்கும் போது எந்த அளவுக்கு நீங்க மூக்க அழகிரி கிட்ட சண்டை போட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் குடும்பமானது பிரிந்து இருக்கிறது. அதனால அரசியல் ரீதியாக என்னை பிரிச்சு விட்டு போகாதீங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாராம். அதனால தந்தை மகன் லடாய். 2வது அறிவாலயம் வர்றதே இல்லையாம உதயநிதி ஸ்டாலின். அது மட்டும் கிடையாது, ஸ்டாலினே வர்றது இல்லையா. கிட்டத்தட்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் 5 லட்சம் பக்கத்துல வந்து கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவற்றை அறிவாலயம் வந்து நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் படிப்பாரு, இல்ல படிச்சவங்க கிட்ட கருத்து கேட்பாரு அப்படின்னு பார்த்தா லண்டன் போயிட்டு வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்து அறிவாலயம் வந்திருக்கின்றாராம். மற்ற நாள் தலை காட்டவே இல்லையா. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் துணை முதலமைச்சர் இருக்கின்ற போது, அமைச்சராக இருக்கின்ற போதாவது அறிவாலயத்துக்கு 10 மணிக்காவது வருவாராம். இப்போ வர்றதே இல்லையா. அது மட்டும் இல்ல, பாளையங்கோட்டையில மார்கண்டேயன் எம்எல்ஏவை போய் சந்தித்திருக்கின்றார். ஆனா சந்தித்து என்ன பண்ண தெரியுமா, கட்சி ஆபீஸ் தானே வரணும், இல்ல வீட்டுக்கு போயிட்டாராம். அதனால சென்னையில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள்லாம் சோர்ந்து போயிருக்காங்களாம். அப்படியே மிஞ்சி போனா குறிஞ்சி இல்லம் போறார். குறிஞ்சி இல்லம் போனா அங்க ஃப்ரெண்டுங்களா இருப்பாங்க, எப்படிலாம் கூத்தடிப்பாங்க என்ற விஷயமான தெரியும். அதனால அறிவாலயம் வந்து அதெல்லாம் செய்ய முடியாது இல்ல. அதனால அவருக்கு பிடிச்ச இடங்கள்லாம் போறாரு.
கட்சி ஆபத்தான தருணத்தில் இருக்குது. இந்த தருணத்துல தான் சும்மா சுறுசுறுப்பா செயல்படணும். இருதுருவ அரசியல் அந்த விட பரவாயில்ல. இப்போ எத்தனை துருவ அரசியல் வரும் என்றே தெரியாது. ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் தனுஷ், இன்னொரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் தான் திமுக. சோ அதனால திமுக இத்தனை பிளவு இருந்தா எழுந்து வர வாய்ப்பு இருக்கா? வாக்குகள் பிரிந்தால் அது ஆளுங்கட்சிக்கு தானே சாதகம். அதனால ஸ்டாலின் இருக்கிற போதே களத்துல துணிச்சலா அரசியல் செய்து ஆட்சி கட்டல ஏறிட்டோம்னா கட்சி அழியாது. ஆனால் விஜய் மட்டும் மீண்டும் ஒரு முறை ஜெயிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் திமுக இருக்கவே இருக்காது. அதிமுகவிலாவது ஒரு சில பேர் தான் பிசினஸ்மேன். ஆனா திமுகவில் எல்லாரும் கல்வி தந்தைகள், எல்லாரும் பிசினஸ்மேன்கள். நிச்சயமா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களால இன்னொரு முறை தோத்தா இந்த பிசினஸ்மேன்களையும் இந்த கல்வி தந்தைகளையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு திமுக மீது நடவடிக்கை எடுக்காம அமைதியா இருக்கலாம். ஆனால் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா திமுக காலி ஆயிடும். இப்பவே கீழ்மட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் தவேகா நோக்கி ஓடிட்டாங்க. அதுவே புதிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை நோக்கி திமுகவினர் நகர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி 4 பக்கம் திமுக பிச்சு எறிகிற இந்த தருணத்துல உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆர்வம் இல்லாம இருப்பது, கட்சி ஆபீஸுக்கு வராம இருப்பது, பாதிப்படையவங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லாம இருப்பது, கட்சிக்காரங்க கைதானா நேரடியா சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்காம இருப்பது, இப்போ பாளையங்கோட்டைக்கு வந்ததன் மூலமாக இந்த மார்கண்டேயன் எம்எல்ஏ அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக அரசியல் ஆளுமைகள் அவர் சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நீதிமன்றத்துக்கே ஒரு அழுத்தம் போட்ட மாதிரி இருக்கும். அதனாலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மார்கண்டேயன் எம்எல்ஏ அவர்களை சந்தித்திருக்கின்றார். சோ திமுக கொஞ்சம் சுறுசுறுப்பா செயல்படுற மாதிரி இருந்தா விஜய் அவர்கள் களத்துல இறங்கி யாரு செயல்படுகின்றார்களோ அவங்களை ஒடுக்கும் விதமாக சிறையில புடிச்சு போட்டுறாராம். அதனால ஸ்டாலினா இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் அமைதி காட்டுகின்றார்களாம், தலைமறைவா இருக்கின்றார்களாம். உங்களுக்கு துணிச்சல் இல்ல, என்ன தலைவராக்குங்க இல்ல பொதுச்செயலாளர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கனிமொழி அவர்கள் தொடர்ந்து போர்க்கொடி உயர்த்தி கொண்டே இருக்கின்றாராம். சாமி, அடுத்த தேர்தலில் தோல்வி அடைவதற்கு முன்பாக எனக்கு செயல் தலைவர் பதவி கொடுத்துருங்கோ. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சு விட்டோம் என்றால் அதுக்கப்புறம் என்ன செயல் தலைவர் ஆக்கிறதுக்கு கூட நம்ம கட்சிக்காரன் விட மாட்டான். ஸ்டாலினும் ஆனா திமுகவுக்கு, உதயநிதி ஸ்டாலினும் வேண்டாம். நீங்க 2 பேரும் மாறி மாறி பொறுப்பேற்றீங்க, ஆனால் கட்சி உருப்படாம போச்சு. போதும். கலைஞர் குடும்பத்தின் தலைமையில இந்த திமுக இருந்தது. கலைஞர் குடும்பத்தை சாராத ஒருத்தரை தலைவராக்குங்க அப்படின்னு காங்கிரஸ்ல இன்னைக்கு நேரு குடும்பத்தில் இல்லாத ஒருத்தர் தலைவர் ஆக்கியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி பெரும் புயல் வீசினாலும் வீசும். அதனால அதுக்குள்ளாக என்ன செயல் தலைவராக மாத்திருங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் கிட்ட நெருக்கடி கொடுக்கின்றாராம். இன்னொரு முக்கியமான தகவலை சொல்லி வீடியோவை முடிச்சிடுறேன். நம்முடைய துரைமுருகன் அவர்களை கட்சி ஆபீஸ் பக்கமே வராதிங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்களாம். அதனால துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் தனித்து அரசியல் செய்து கொண்டு இருக்கின்றார். கட்சியில எந்த மாற்றம் செய்தாலும் சரி பொதுச் செயலாளருடைய கையெழுத்து இல்லாம செய்யவே முடியாது. அதனால பொதுச் செயலாளர் விஷயத்துல திமுக இறங்கி வரணும். ஆனா இறங்கி வரலாம் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வேலூர்ல இருந்தே அரசியல் செய்து கொண்டு இருக்கின்றார் நம்ம துரைமுருகன். இன்னைக்கு கூட காவிரி பற்றி பேசியிருக்கின்றார். விஜய் அவர்கள் அங்க போகக்கூடாது. எம்ஜிஆர் அன்னைக்கு அங்க போனார்னா அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலை வேற, தயவு செய்து போகக்கூடாது என்று சொல்லி காவிரி பற்றி எல்லாம் பேசியிருக்கின்றார். ஆனா கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஆனா அதை பற்றி நம்ம துரைமுருகன் அவர்கள் பேசவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தலைவர். ஆனா அந்த கட்சிக்கு கலைஞர் எந்த அளவுக்கு உழைச்சாரோ அந்த அளவுக்கு நானும் உழைச்சேன். ஆனா நான் மட்டும் பொதுச்செயலாளர் பதவியை விட்டு கொடுக்கணும். இது வரைக்கும் பொதுச்செயலாளர் பதவியில இருந்தவங்க அத்தனை பேரும் சாவர வரைக்கும் தொடர்ந்து இருக்கின்றார்கள். நான் மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க முடிஞ்சா என்ன பதவி விட்டு தூக்கிட்டு யாருக்கு வேணா பொதுச்செயலாளர் பதவி கொடுங்க, ஆனா நானா ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதிரடி காட்டி இருக்கின்றாராம். அதனால்தான் கட்சி ஆபீஸ் பக்கமே வரதில்லையா. 2வது துரைமுருகனுக்கு மதிப்பே கிடையாதாமே, பிறந்தநாள் வாழ்த்து கூட சொல்லலையாமே. ஏன்னா அகிலேஷ் யாதவுக்கு சொல்றாங்க, உத்தவ் தாக்கரேக்கெல்லாம் சொல்றாங்க, ஆனால் கூடவே கட்சியில பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய நம்ம துரைமுருகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லவே இல்லை ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின். அந்த அளவுக்கு பொதுச் செயலாளருக்கும் தலைவருக்கும் இடையிலே லடாயி. பார்க்கலாம் கட்சிக்குள்ள சுமூகமாக தலைமை மாற்றம் ஏற்பட போதா இல்ல மீண்டும் அடிதடி நிகழ போதான்னு பொறுத்து பார்க்கலாங்க. நன்றி.